நல்ல பாம்புன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன் அது கெட்ட பாம்பு. நல்ல பாம்பு அது கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது நான் என்னோடய கையை எடுத்துகிட்டு போகிறேன் அந்த பாம்புக்கிட்ட, என்ன பண்ணுதுன்னு மட்டும் கவனிங்க. நம்மளை பயம் காட்டுதில்ல, ஆனால் நம்ம நடக்கும் போது அந்த பாம்பு நம்மளை கவனிக்குதான்றதை பாருங்கள். எந்த டைரக்ஷன் போனாலும் அந்த டைரக்ஷன் பார்க்குதுங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அது செய்யுது, அது என்னோடய ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டு கிடையாது. இது இருக்காங்க பாருங்க, இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. ஏன்னா பாம்புக்கு ஞாபகத்தரமாக இல்லை. இன்னொன்று, நான் பேசுறது அது காதில் கேட்குறதுக்கு காது கிடையாது. புரியுதுங்களா? பாம்புக்கு அந்த ரெண்டு விஷயமும் இல்லை. அப்போ நாடகத்தில் காட்டுறாங்களே பாம்பு பழி வாங்குற மாதிரி, அந்த நாடகம் டைரக்டர் சார் ஓடுறதுக்கு செய்கிற விஷயம். இப்படி இருக்கிற பாம்புக்கிட்ட சிம்பிளான விஷயம், நாகராணி நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் எலி தரேன் உனக்கு, என்னை கடிச்சிடாமல் பத்திரமா பார்த்துப்பேன்னு போனால் பார்த்துருக்கீங்களா? படத்துக்கு தான் செட் ஆகும், நிஜ லைஃபுக்கு செட் ஆகாது. இது பழி வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாம்பு கடவுள் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் தொகை வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகாது, குறைஞ்சிரும். ஏன்னா இது வருஷத்துக்கு 45 முட்டை இடும். 45 முட்டையும் பொறிஞ்சு வெளியே வரும்போது அவங்க அம்மா சொல்லலாம், இவன் தான் உங்கள் அப்பாவை சாவடிச்சுவன், இவன் தான் உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போனவன், அவன் வீட்டுக்கு போங்கடான்னு அனுப்பிச்சி விட்டுதுன்னு வச்சுங்க, 45 குட்டியும் வெளில வரும். நம்ம வம்சமே இருக்காது, அழிஞ்சு போய்டும். அந்த அளவுக்கு மாற்றி விட்டுரும். உண்மை கிடையாது. 4 மணி நேரம் வரையும் டைம் கொடுக்கும். நல்ல பாம்பு கடிச்சிட்டா 4 ஹவர்ஸ் இருக்குது. அதோட விஷமும் டாப் லெவலில் இருக்கும். அதனால் அந்த இடத்துல அதை வச்சுருக்கேன். இந்த கண்ணாடி விரி நல்ல பாம்போட 10 மடங்கு விஷத்தன்மை அதிகம். இது கடிச்சிட்டா கடிப்பட்ட மனுஷனுக்கு வாழக்கூடிய நேரமே 1 ஹவர் தான். ஏன்னா 45 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட பாடியை பேரலைஸ் பண்ணிடும். பக்கவாதம் வந்த மாதிரி கை காலை ரோபோ மாதிரி மாற்றி விட்டுரும். அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுடும். பேச முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கிறது புரியும், ஆனால் திருப்பி ரீப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரி லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த அனகொண்டாலாம் நம்மளை பிடிச்சிதுறானா, அந்த ஆக்டரை பிடிச்சிதுறானா பார்த்துருப்பீங்களா? அப்படியே ரோல் பண்ணி நம்ம எலும்பு உடச்சி முழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணல, இப்படி தானேப்பா சாப்பிட்றது அனகொண்டாலாம். அந்த மாதிரி இது அந்த பகுதியை ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு விட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி 2 வாட்டி 3 வாட்டி கடிச்சிதுறானா கை சேலை இருந்து போய்டும் சீக்கிரமாக. ஆனால் இது மோஸ்ட்டாக பகலில் வெளியில் வராது, நைட்டில் தான் வெளியில் வரும். புரியுதுங்களா? நைட்டு விரும்பிது. பாம்பால் தான் நம்ம உயிர் வாழுமே, அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 4 பாம்போட விஷம் இல்லைடானா இந்த ஆன்டிவினம் கிடையாது. இந்த விஷத்தை வச்சு தான் அந்த ஆன்டிவினத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் விஷப்பாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்யன் விரியன், சுருட்ட விரியன், 473 பாம்பு இந்த பானைக்குள்ளே இருக்குது. பானைக்குள்ளே மூடி வச்சுருக்கிற அனைத்துமே பாம்பு தான். இதில் கேள் போட்டுக்கிறது வந்து கட்டு விரியன், 2 பாம்பு இருக்கும், 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 பாம்பு இருக்கும். சீன் போட்டுக்கிறது நல்ல பாம்பு. இந்த ஆர்வின்னு போட்டுக்கிறது வந்து கண்ணாடி விரியன். இங்கே இருக்கிற எல்லா பாம்புமே விஷத்தோட விஷப்பல்லோட இருக்கு. என்ன சொல்லுது, தம்பி நீ அந்த துணியை எடுத்துகிட்டு விலைக்கு போயிடு, என்னை ஏன் வந்து நோண்டுற, நீ என் பக்கத்தில் வராதன்றது அறிவிக்குது. நம்ம மோஸ்ட்டாக எங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்கு எங்கன்னா போகும்போது செடிக்குள்ளே இருந்துட்டா தெரியாது. ஏன்னா அதோட இலை மாதிரியே அதோட உடல் அமைப்பு மாற்றிடும். புரியுதுங்களா? 1 அடியிலேருந்து 2 அடி வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். இது கடிக்கிற பொசிஷனில் இருக்குது. புரியுதுங்களா? அது இருக்கிற தலைப்பகுதி இது வரையும் வந்து போகும். இந்த டைப்பில் கடிக்காது. புரியுதுங்களா? அந்த வட்டம் போட்டிருக்க பார்த்தீங்களா, 360 டிகிரி கோணத்தில் பார்க்க தெரியும். 360 டிகிரி விஷுவல் அதுக்கு. சார பாம்பு வாலில் அடிச்சிடும், பச்சை பாம்பு கண்ணை குத்தி கொம்பேரி முக்கன் கடிச்சிட்டா சுடுகாட்டுக்கு போகிற வரையும் வெயிட் பண்ணுன்றதுலாம் பாம்பு மேலே இருக்கிற பயத்தை நம்மளுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க.